அனைவருக்கும் வணக்கம்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நம்மளும் கடவுளை பிரார்த்திக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, கார்த்திகை வளர்பிறை தீப வழிபாடு பற்றி தான்ப்பா. தீபத்திற்கு என்று பெயர் போன மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. ஒவ்வொரு மாசத்திலும் வரக்கூடிய வளர்பிறை நாட்கள் சரி, தேய்பிறை நாட்களும் சரி, இந்த வளர்பிறை நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு செல்வ செழிப்பை வளர்த்து தரும். தேய்பிறை நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் வளர்பிறை நாட்கள்ல வழிபாடு செய்யும் பொழுது நன்மைகள் வளர வேண்டும், தேய்பிறை நாட்கள்ல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தீமைகள் விலக வேண்டும் என்ற வேண்டுதலை வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை வளர்பிறை நாட்கள்ல நாம் செய்ய வேண்டிய தீப வழிபாடு பற்றி தாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி இந்த கார்த்திகை மாசம் ஃபுல்லாவே வாசல்ல விளக்கு வச்சு தீபம் போடுறோம். இதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான இந்த வளர்பிறை நாட்கள்ல நம்ம ஏற்ற வேண்டிய 2 தீபங்க. அந்த 2 தீபத்தை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கார்த்திகை மாசத்துல வளர்பிறை நாட்கள்ல இந்த 2 தீபத்தை ஏற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ வளம் என்பது அதிகரிக்கும். இந்த வளர்பிறை நாட்கள் என்பது டிசம்பர் 2ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை, நேற்றிலிருந்து ஆரம்பமாயிருச்சு. திங்கட்கிழமையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரை டிசம்பர் 15ஆம் தேதி வரை இருக்கு. இந்த நாட்கள்ல தொடர்ச்சியாக நாம் இந்த 2 தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும். ஒருவேளை தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை செய்ய முடியல அப்படின்றவங்க இந்த வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய், அதாவது இன்று, வெள்ளி, ஞாயிறு, பௌர்ணமி போன்ற தினங்கள்ல நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். உங்களால் முடிஞ்சவங்க திங்கள்ல இருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரையில நீங்க ஏற்றலாம். தினமும் உங்களால ஏற்றி வழிபாடு செய்ய முடியும்னா திங்கள்ல இருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஏற்றலாம். இல்லப்பா, எங்களால டெய்லி விளக்கு போட முடியாது, நாங்க வேலைக்கு போறோம், அதனால எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்றவங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி இந்த 4 நாட்கள்லயாவது நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த தீபத்தை வீட்டு பூஜையர்ல தான் நம்ம ஏற்றணும். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏற்றலாம், அல்லது உங்க மாலை நேரத்துல கூட நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம எந்திரிச்சு நம்மளால ஏற்ற முடியும்னா ஏற்றலாம். முதல் நாள் எந்த நேரத்தில் ஏற்றுவோமோ அதே நேரத்துல தான் நம்ம மற்ற நாளும் ஏற்றணும். இன்னைக்கு நீங்க ஈவினிங் ஒரு 6 o'clock ஏற்றுறீங்கன்னா அதே ஈவினிங் 6 o'clock மாதிரி தான் நீங்க பார்த்துக்கணும். இன்னைக்கு ஈவினிங் ஏற்றிட்டு நாளைக்கு மார்னிங் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே நேரத்தை நீங்க ஃபாலோ பண்றது மிகவும் நல்லது. முதல் தீபம் மாவிளக்கு தீபம். அதாவது கொஞ்சம் பச்சரிசி மாவில் ஏலக்காய், வெல்லம் சேர்த்து அதை நல்லா கீரல் விழாமல் அந்த உருண்டை நல்லா அழகாக கீரல் எங்கேயுமே அது என்ன சொல்லுவாங்க, அந்த உடஞ்சிருக்கும் இல்லையா, உடையிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம். ஏன்னா சில பேர் மாவிளக்கை நான் பார்த்துருக்கேன், ஒரு மாதிரி கீரலாக விழுந்திருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு பந்து மாதிரி நல்லா உருட்டிட்டு நடுவில் ஓட்டையை போட்டு நம்ம அதில் நெய் ஊற்றி தான் நம்ம திரி போட்டு விளக்கு ஏற்றணும். நல்லெண்ணெய் ஏற்ற வேண்டாம். ஏன்னா மாவிளக்குல நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது, நெய் தான் ஊற்றி ஏற்றி வழிபாடு செய்யணும். அடுத்ததாக உப்பு தீபம். ஒரு அகல் விளக்குல கல்வுப்பு நல்லா நிரப்பி வச்சுக்கோங்க. அந்த உப்பு வைக்கிற அகல்ல நல்ல மஞ்சளும் குங்குமம் வச்சுட்டு தான் நீங்க கல்வுப்பை அந்த அகல்ல போடணும். அந்த மாதிரி போட்ட பிறகு அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த 2 தீபத்தையும் குல தெய்வத்தை நினைத்து கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து கொண்டு ஏற்றலாம். எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றினாலும் இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் வளர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை நாட்கள்ல இந்த 2 தீபத்தை முழு மனசோட ஏற்றி வழிபாடு செய்யலாம். அனைத்து விதமான செல்வங்களும் அவர்கள் வாழ்க்கையில் சேரும். நீங்க ஏற்ற வேண்டியது 2 தீபம் தாங்க. உப்பு தீபம், மாவிளக்கு தீபம். ரொம்ப நீங்க எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் செய்ய போறது இல்லை. வீட்டுல இருக்கிற பச்சரிசி மாவை எடுத்து கொஞ்சம் 2 ஏலக்காய் தட்டி போட்டு வெல்லம் போட்டு மாவிளக்கு பிசைஞ்சு நெய் ஊற்றி விளக்கு ஏற்ற போறீங்க. அதே மாதிரி உப்பு தீபமும் அதே மாதிரி தான். டெய்லி ஏற்ற முடியலனாலும் பரவாயில்லை. இந்த 4 நாட்கள், இன்னைக்கு வெள்ளி, ஞாயிறு, பௌர்ணமி, இந்த 4 நாட்கள்லயாச்சும் நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ சமர்ப்பிக்கப்படுகிறது. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்ஸ்ல என்ன கேட்குறீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு கடவுள் சொன்னாரா, இதெல்லாம் எந்த இதில் எழுதியிருக்கு, எந்த ஏட்டில் எழுதியிருக்கு அப்படின்லாம் கேட்குறீங்க. அதனால நான் எல்லாரையுமே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். மித்தவங்களுக்கு நான் எதுவுமே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.